இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் பாடல்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் மிகவும் சுவாரஸ்யமான அவருடைய ஒரு பாடல். பொதுவாக வள்ளல் பெருமானை பற்றி சொல்லும்போது சபை, சங்கம், சாலை அமைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியாக ஒரு சபையை உருவாக்கியதோ, சங்கம் உருவாக்கியதோ, சாலை உருவாக்கியதோ மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி மட்டுமல்ல, சமூக புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருவெளி அப்படின்னு சொல்கிறோம்ல, வடலூரில் இருக்கக்கூடிய பெருவெளி, அதோட அளவு என்னன்னு பார்த்தா 80 காணி அப்படிங்கிறாங்க. 80 காணி நிலம். அந்த 80 காணி நிலமும் நம்முடைய வள்ளல் பெருமானின் கொள்கைகளால், கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்டு அந்த ஊர் பார்வதிபுரம் என்கின்ற அந்த ஊரின் எளிய மக்கள் அவர்களாகவே விரும்பி அவருக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த இடத்தை. அப்படிங்கிறதா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன் அப்படி அப்படின்னா, அந்த 80 காணி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். அதுக்கு முன்னாடி ஏன் அவர் சபை அமைத்தார், சங்கம் அமைத்தார், சாலை அமைத்தார், அது தெரிஞ்சுக்கணும்ல. சபை அப்படின்னா பொதுவாக அந்த காலத்துக்கு வரைக்கும் கோயில்கள் நிர்மாணிக்கிறாங்கன்னு வைங்களேன், கோயில்னு தான் அதுக்கு பேர். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அதை கோயில் என்று சொல்லவில்லை, ஞான சபையாக அதை உருவகித்தார். அப்படித்தான் அதை உருவாக்கினார். அதனால் கோயிலுக்கு பதிலாக சபையை உருவாக்கியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அடுத்தது சங்கம் அப்படின்னா என்னது? மடம்னு இருக்குல்ல, பல சமயம் சார்ந்தவர்களுக்கு மடம் இருக்கிறது. ஆனால் அப்படி கூட மடத்தை உருவாக்காமல் சங்கம் என்று நிறுவினார் நம்முடைய வள்ளல் பெருமான். அடுத்தது சாலை அப்படிங்கிறாங்க. சாலைனா என்னது? நம்ம நடந்து போகிற அந்த பாதையா, அந்த ரோடா? இல்லை, சத்திரம்னு ஒரு காலத்தில் இருந்தது இல்லை, யார் வேணாலும் வந்து அங்கே உணவருந்தி ஓய்வெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்படி வருகின்ற எல்லோருக்கும் உணவளித்து 24 மணி நேரமும் அணையா அடுப்பை கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கியவர், ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர், ஒரு கருத்தியலை உருவாக்கியவர். அதை சத்திரம் என்று சொல்லாமல் சாலை என்று சொன்னார். ஏனென்றால் ஒரு சாலைனா அங்கே யார் வேணால் பயணம் பண்ணலாம். இதில் நம்ம அந்த 80 காணி நிலம்னு சொன்னோம்ல, அது எதற்காக அப்படிங்கிறது மிக முக்கியம். பாரதியார் கூட காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ காணி நிலம்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கணக்கு. ஒரு காணி நிலம்ங்கிறது கிட்டத்தட்ட 7500 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீட்டுக்காகவும், மீதி 50,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய நிலப்பகுதி, அதைத்தான் ஒரு காணி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி 7600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்காகனா, 8 பேர் வசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்றால் அது 7600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு ஒரு கணக்காம். அந்த 8 பேர் யாருன்னா, கணவன், மனைவி, அவர்களுடைய 2 குழந்தைகள், அந்த கணவனுடைய பெற்றோர் 2 பேர், மனைவியோட பெற்றோர் 2 பேர், இப்படியாக கூட்டு குடும்பமாக இருப்பதற்கு 7600 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அது கூடவே பக்கத்தில் விவசாய பூமி. ஏனென்றால் அப்போல்லாம் விவசாயம் தானே எல்லாருடைய பணியாகவும் வேலையாகவும் இருந்தது. அப்படியாக 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் விவசாய பூமி, இப்படியாக எல்லோரிடமும் நிலம் இருந்திருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், 57,600 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு காணி அப்படின்னா, நம்முடைய பார்வதிபுரம் மக்கள் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு 80 காணி நிலத்தை கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதை தாண்டி இந்த 80 காணி நிலத்தை கூட விட்டுருங்களேன், ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் பெருவெளி என்று எப்போதும் சொல்கிறார். அந்த பெருவெளி எங்கே இருக்குது? வானத்தில் இருக்கா அப்படின்னா, வானத்திலும் இருக்கிறது என்பது தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறது. வானத்திலும் இருக்கிறதுனா அப்போ வேறு எங்கே இருக்குது? அது எங்கன்னா நம்முடைய மனசு இருக்குல்ல, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பெருவெளி என்று அழைக்கிறார். ஏன்னா வானத்துக்கு கூட ஒரு எல்லை இருக்கும், ஆனால் மனசுக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிறது. அதை தாண்டி நெற்றி பொட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, நெத்தியில் இருக்கிற அந்த மிக முக்கியமான மையப்பகுதி, அதையும் பெருவெளி என்று வள்ளல் பெருமான் அழைக்கிறார். காரணம், அதனுடைய எல்லைகள் விரிவற்றது, அதாவது எல்லையே இல்லாதது. அந்த அளவுக்கு அது விரிந்து கொண்டே போகும். இத்தனை வருடங்களாக பூமியில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா மாற்றங்களும் அவரவர் நெற்றி பொட்டில் உண்டான சிந்தனையால் உருவானது தானே. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருவெளி இல்லை. அந்த பெருவெளியை பற்றிய ஒரு பாடல் நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அந்த கற்பனை ரொம்ப அழகாக இருக்குது. அவரோட கற்பனை இப்படி கூட யோசிக்க முடியுமா, இப்படி கூட ஒரு கவிதை எழுத முடியுமா என்பதான ஒரு கற்பனை.
பாடலை பார்க்கலாமா? பேரறிவால் கண்டும் பெரியோர் அறியாரேல் யார் அறிவார்? யானோ அறிகிற்பேன் சீர்கொள் வெளியாய் வெளிக்குள் வெளியாய் ஒளிக்குள் ஒளியாகி நின்ற உனை. 3ஆம் திருமுறையில சிவநேச வெண்பா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற 1373வது பாடல் இந்த பாடல். அதாவது இறை என்கின்ற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அதை எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார் இதில். அப்படி ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பயணித்து பயணித்து தங்கி தங்கி அதை உணர்ந்து உணர்ந்து அப்படியே மனசுக்குள்ளே லயித்து லயித்து கடக்க வேண்டிய ஒரு 4 வரிகள். அந்த 4 வரிகளுக்குள்ள அவர் எதையெல்லாம் கொண்டு வரார்? பிரபஞ்சத்தை கொண்டு வரார், வெளியை கொண்டு வருகிறார், நம்முடைய மனசையும் கொண்டு வருகிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த இறையையும் சொல்கிறார் என்னும்போது 4 வரி, ஒவ்வொரு வரியிலையும் கிட்டத்தட்ட 4-5 வார்த்தைகள் தான். அப்படின்னு பார்த்தா 5, 10, 15, 18, 20, 22 வார்த்தைகளுக்குள்ள இந்த பாடல் முடியுது. ஆனால் 22 வார்த்தைகளுக்குள்ள பிரபஞ்சம், அதை தாண்டி இருக்கக்கூடிய வெளி, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வெளி, எதுக்குமே அடங்காமல் உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிற தத்துவத்தை இந்த 4 வரிக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறார். ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த ஒவ்வொரு வார்த்தையாக பயணிக்கலாம் பாருங்களேன். பேரறிவால் கண்டும் பெரியோர் அறியாரேல். இது நாள் வரைக்கும் எவ்வளவோ தத்துவ ஞானிகள் வந்தாச்சு, இறையை உணர்ந்ததாக சொல்லியிருக்காங்க, இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு நம்ம சொல்லிட்டோம் அதை ரொம்ப சுலபமாக. அதாவது உணர்ந்தவங்களால விவரித்து சொல்ல முடியலை, விவரித்து சொன்னவங்க சொல்கிறவங்க யாராலையும் இன்னமும் முழுமையாக உணர முடியவில்லை. அப்படியான ஒரு தத்துவமாக தொடுவான மாதிரி தள்ளிக்கிட்டே போகுது. இது நாள் வரைக்கும் சொன்ன தத்துவங்களை வச்சு சொன்னால் கூட இதுதான் அப்படின்னு புள்ளி கொடுத்த முடியலை. இல்லை, அப்படியாக வியந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தத்துவம். பெரியோர் கூட அதை இன்னமும் விளக்க முடியலைன்னா வேற யாரால விளக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வரியை பாருங்க. யார் அறிவார்? யானோ அறிகிற்பேன். வேற யார் தான் அறிய முடியும்? ஞானின்னு சொல்றவங்களுக்கே புரியலைன்னா வேற யார் தான் அறிய முடியும்? யானோ அறிகிற்பேன், எனக்குமே அது புரியலை அப்படின்னு 3ஆம் திருமுறையில் சொல்றார். 3ஆம் திருமுறையில் நம்முடைய வள்ளல் பெருமான் புரிதலற்ற அல்லது இன்னமும் குழப்பமான, இன்னமும் தேடுதல் உள்ள ஒரு மனநிலையில் இருக்கிறாருங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தா யானோ அறிகிற்பேன்னு சொல்கிறது மிகச்சரி. அந்த தேடலில் அவர் இருக்கிறாருங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். சீர்கொள் வெளியாய் வெளிக்குள் வெளியாய், இதுதான் மிக அழகு. வெளிங்கும் போது இந்த 80 காணி நிலம், வானத்தில் இருக்கிற பெருவெளி, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வெளி, நெற்றி பொட்டில் இருக்கின்ற பெருவெளி, இது எல்லாத்தையும் தாண்டி வெளியாய், அந்த வெளிக்கும் வெளியாய், வெளியாய் வெளிக்குள் வெளியாய் அப்படின்னா எவ்வளோ பிரம்மாண்டம். நம்ம கற்பனை பியாண்ட் அவர் காம்ப்ரஹென்ஷன் ஒரு வார்த்தையை சொல்லலாம். நம்மளால் எவ்வளோ கற்பனை பண்ண முடியும்? ஒரு கடுகளவு தான் கற்பனை பண்ண முடியும். இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை, வெளியாய் வெளிக்குள் வெளியாய் ஒரு பிரம்மாண்டத்தை நம்மால் நினச்சி பார்க்க முடியாதுன்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஒளிக்குள் ஒளியாகி நின்ற உனை. ஒரு ஒளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒளியோட மூல ஒளின்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ இன்னும் வெளிச்சமாக இருக்கும். 1000 கோடி இல்லை 1,00,000 கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கும் இல்லையா? அதை என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடலை பாடுகிறார். எது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் புரிந்து கொள்கின்ற மனநிலை, புரிந்து கொள்கின்ற பயணம், புரிந்து கொள்கின்ற தேடல், இது எல்லாமே நமக்கு முக்கியம். அப்போதுதான் நாம் நேற்றை விட இன்றைக்கு ஒருபடி உயர்ந்திருப்போம், இன்று புதிதாய் பிறந்திருப்போம். அதைத்தான் நம்முடைய பாரதியாரும் இன்று புதிதாய் பிறந்தேன் என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த வெளிக்குள் வெளியாய் இருக்கின்ற அந்த தத்துவம், ஒளிக்குள் ஒளியாய் இருக்கின்ற தத்துவம் எது என்கின்ற தேடலில் நாம் ஈடுபட்டால் நம்முடைய வெளியும் விசாலமாகும், நம்முடைய ஒளியும் விசாலமாகும், வெளிச்சமாகும். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.